A very good morning to everyone. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இந்த புதிய நாளை ஏசப்பா நம்மளுக்கு கொடுத்ததுக்காக அவருக்கு நன்றி சொல்வோம். இன்னைக்கு நம்ம வாசிக்க போற வேத பகுதி சங்கீதம் 41. சங்கீதம் 41 ராகத் தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளவன் பாக்கியவான். தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார். கர்த்தர் அவனை பாதுகாத்து அவனை உயிரோடே வைப்பார். பூமியில் அவன் பாக்கியவானாய் இருப்பான். அவன் சத்துருக்களின் இஷ்டத்துக்கு நீர் அவனை ஒப்புக்கொடீர். படுக்கையின் மேல் வியாதியாய் கிடக்கிற அவனை கர்த்தர் தாங்குவார். அவனுடைய வியாதியிலே அவன் படுக்கை முழுவதையும் மாற்றி போடுவீர். கர்த்தாவே, என் மேல் இரக்கமாயிரும். உமக்கு விரோதமாய் பாவம் செய்தேன். என் ஆத்துமாவை குணமாக்கும் என்று நான் சொன்னேன். அவன் எப்பொழுது சாவான்? அவன் பேர் எப்பொழுது அழியும் என்று என் சத்துருக்கள் எனக்கு விரோதமாய் சொல்லுகிறார்கள். ஒருவன் என்னை பார்க்க வந்தால் வஞ்சனையாய் பேசுகிறான். அவன் தன் இருதயத்தில் அக்கிரமத்தை சேகரித்துக் கொண்டு தெருவிலே போய் அதை தூற்றுகிறான். என் பகைஞர் எல்லாரும் என் மேலே ஏகமாய் முணுமுணுத்து எனக்கு விரோதமாயிருந்து எனக்கு பொல்லாங்கு நினைத்து, தீரா வியாதி அவனை பிடித்துக் கொண்டது, படுக்கையில் கிடக்கிற அவன் இனி எழுந்திருப்பதில்லை என்கிறார்கள். என் பிராண சிநேகிதனும் நான் நம்பினவனும் என் அப்பம் புசித்தவனுமாகிய மனுஷனும் என் மேல் தன் குதிகாலை தூக்கினான். கர்த்தாவே, நீர் எனக்கு இறங்கி நான் அவர்களுக்கு சரி கட்ட என்னை எழுந்திருக்க பண்ணும். என் சத்துரு என் மேல் ஜெயம் கொள்ளாததினால் நீர் என் மேல் பிரியமாய் இருக்கிறீர் என்று அறிவேன். நீர் என் உத்தமத்திலே என்னை தாங்கி என்றென்றைக்கும் உம்முடைய சமூகத்தில் என்னை நிலைநிறுத்துவீர். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அநாதியாய் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர். ஆமேன், ஆமேன், ஆமேன். சங்கீதம் 41. ஏசப்பா, இந்த புதிய காலை வேலை நீர் எங்களுக்கு கொடுத்தீங்களே, அதுக்கு அவங்களுக்கு நன்றி செலுத்திக்கிறோம். இந்த புதிய மாதத்துல உங்களுடைய கிருபை எங்களோடு கூட இருக்கட்டும், உங்களுடைய வழி நடத்துதல் எங்களோடு கூட இருக்கட்டும். ஏசப்பா, நாங்க கையிட்டு செய்கிற ஒவ்வொரு காரியத்திலையும் உங்களுடைய பிரச்சனை எங்களோடு கூட இருக்கட்டும். எங்களுடைய டிராவல்ல, எங்களுடைய ஒர்க் பிளேஸ்ல, எல்லா இடத்துலயும் உங்களுடைய கிருபை எங்களோடு கூட இருக்கட்டும். ஏசப்பா, உங்களுடைய கிருபைக்குள்ளாக எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேட்கிறேன் பிதாவே, ஆமென். ஹேவ் அ குட் டே. தேங்க்யூ so much.